ஆத்தாடி இந்த மாதிரி மலைக்கு நடுவில் ஏதாவது கிராஸ் ஆனாவே வந்து சிறுத்தை வர மாதிரியும் புலி வர மாதிரியும் இருக்குங்க. அந்த மலை உச்சியில் டென்ட்டு போட்டால் எப்படி இருக்கும்? கொடைக்கானல் ஒரு நாள் போகணுங்க. போயிட்டு அப்படி டென்ட் ஸ்டே வந்து ட்ரை பண்ணணும். வாட்டர் ஃபால்ஸ்க்கு முன்னாடியே அந்த அட்வென்ச்சர் ஆஃப் ரோடு பண்ணுவோம் இல்லைங்க. ஸோ அங்கே போய் வந்து அந்த வியூ வந்து உங்களுக்கு காட்டுறேங்க. கேரளாக்குள்ளே வந்துட்டோம் போல். லாட்ரி டிக்கெட்லாம் விற்றுட்ருக்காங்க. கைஸ் இங்கே பாருங்க கைஸ், தண்ணி வந்துட்டுருக்கு. ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எப்படி வந்துட்டுருக்குன்னு பாருங்க கைஸ் தண்ணி. ஆத்தாடி அம்மாடி, அவ்வளோதானே ஆஃப் ரோடுன்னு பார்த்தேன். இப்போ தான் ஆஃப் ரோடே வருது. சரியான ஆஃப் ரோடு. அடிச்சு தள்ளுதுங்க. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் விஜய். நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரளா தாங்க கிளம்பிட்டோம். கேரளாவில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மாரநட்டி வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து கிளம்பிட்டோம். நம்ம பைக்கில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ தான் வந்து ஒரு ஆஃப் ரோடு அட்வென்ச்சர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்படியே இங்கேருந்து கிளம்பலாங்க. இங்கேருந்து நேராக வந்து ஆனைக்கட்டிலேருந்து அப்படியே உள்ள கேரளாக்குள்ளே போகிறோங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரில, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து கோப்ரோ விலாக் எடுக்க முடியுமான்னு தெரில. கேரளா பார்டருக்குள்ளே போனால் மோட்டோ விலாக் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நான் 2-3 டைம் போயிருக்கோம், எதுவும் கேட்டதில்லை. இந்த டைம் வந்து எதுவும் கேட்பாங்களா என்னன்னு தெரில, பார்க்கலாங்க. கைஸ், நம்மளோட சேனலுக்கு வந்து புதுசாக ஒரு கேமரா வந்து வாங்கியிருக்கேன். என்ன கேமரான்னு பார்த்தீங்கன்னா வந்து Insta360 X3 தாங்க வாங்கியிருக்கேன். அதுவும் இந்த தீபாவளி ஆஃபரில் வந்துச்சுங்க. ஸோ அதனால் எதுக்கு வந்து மிஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த Insta360யோட X3 வாங்கிட்டேன். X4 வாங்கலாம். X4 வந்து கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக வந்தனால வந்து X3 வாங்குறதுக்கே என்கிட்ட காசு இல்லை. அப்படி இப்படின்னு பசங்கள்கிட்ட கடன் வாங்கி கேமரா வாங்கியாச்சுங்க. இன்னும் அந்த கடன் கூட திருப்பி கொடுக்கணுங்க. 2 ஆக்ஷன் கேமரா வந்து இருக்கும். ஒன்று கோப்ரோ, இன்னொன்று வந்து Insta360. அந்த Insta360யோட சும்மா ஒரு சின்ன ரீல் மாதிரி எடுத்து போட்டிருந்தேன், என்னோடய ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக தாங்க இருக்குது. என்ன சாமி பண்ணுறீங்க? வண்டிக்கு இப்போ இண்டிகேட்டருக்கு பின்னாடி மாட்டிட்டு இண்டிகேட்டர் போட்டது தெரிய மாட்டேங்குது. நம்ம ரூம்லேருந்து கரெக்டாக ஒரு 55 கிலோமீட்டர் கிட்ட காட்டுனுச்சு மாரநட்டி வாட்டர் ஃபால்ஸுக்கு. கைஸ், நம்ம இந்த சைடு வந்து ஆல்ரெடி வந்து 2-3 டைம் நம்ம வந்திருப்போங்க. எங்கே போயிருப்போம்னு பார்த்தீங்கன்னா வந்து அனுவாவி முருகன் கோவிலுக்கு போயிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பரப்பத்தாரா ரிவர் அங்கே போயிருந்தோம். ஸோ 2 டைம் இந்த வழியாக வந்திருக்கோம். ஸோ அதனால் வந்து ஓரளவு வழி தெரியும். மேப் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். செக் போஸ்ட்டில் ஆக்சுவலாக வந்து செக் பண்ணி தான் விடுவாங்க. இங்கே வந்து யாரும் வந்து பார்க்குறது இல்லை, இருக்காங்க. பட் ஆனால் எதுவும் இது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எதுவும் கேட்கல அந்த செக் போஸ்ட்டில். எனக்கு வந்து அதிகமாக வந்து இந்த மலை பிரதேசங்களில் வந்து இந்த ஊட்டி, அந்த கொடைக்கானல், அந்த கோத்தகிரி இந்த மாதிரிலாம் போய் வந்து ரூம் எடுத்து தங்குறதை விட டென்ட் ஸ்டே பண்ணுறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். கொடைக்கானல் ஒரு நாள் போகணுங்க. போயிட்டு அப்படி டென்ட் ஸ்டே வந்து ட்ரை பண்ணணும். இந்த மலை பிரதேசங்கள் சைடு வந்தாவே வந்து அப்படியே சில்லுன்னு ஆயிடுது. என்ன ரோட்டு சைடெலாம் வந்து தண்ணி இருக்குது, எல்லா சைடும் வாட்டர் ஃபால்ஸாக ஆயிடுச்சா மழை பெஞ்சதில். கைஸ், நம்மளோட Insta360 வந்து கேரி பண்ணிட்டு தான் வர்றேன். அந்த கேமரா கூட வர ஒரு பேட்டரி தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து பேட்டரிலாம் இன்னும் வாங்கலை. ஃபால்ஸுக்கு ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து ஆஃப் ரோடு பண்ணி போகணும் இல்லைங்க. ஸோ அங்கே போய் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. யாத்தாடி, நாய்ங்க இந்த சைடு அதிகமாக குறுக்கால் வந்துகிட்டே இருக்குங்க. கருப்பு கலரில் இருந்தோன்னு எனக்கு தெரியவே இல்லை. கிராஸ் பண்ணது பக்கத்தில் வந்துடுச்சு. இதோ நம்ம வந்து கேரளாக்குள்ளே வந்துட்டோம் போல். லாட்ரி டிக்கெட்லாம் விற்றுட்ருக்காங்க. கைஸ், இனிமேல் வந்து லாங் ரைடு, ஷார்ட் ரைடு, எல்லா ரைடுக்குமே வந்து ஃபுல்லாகவே எங்களோட Insta360யோட வியூ வந்து பார்ப்பீங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் இன்னும் ஃபுல்லாக வந்து செட்டப் ரெடி பண்ணிடுவாங்க. ஆமாம், நான் மாரநட்டி வாட்டர் ஃபால்ஸ் எப்படின்னா மாரநட்டி வாட்டர் ஃபால்ஸ். ஓகேண்ணா, லெஃப்ட்டுங்களா?
சரிங்கண்ணா, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நேராக போயிட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு. கைஸ் இங்கே பாருங்க கைஸ், தண்ணி வந்துட்டுருக்கு. ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இல்லை, அங்கேருந்து வர்ற தண்ணி வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அடித்து பிரித்து எரிஞ்சிட்டு போகுது. தண்ணி நிறையா வரும்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். டக்குன்னு வளைவுலாம் வரனால வந்து டக்குன்னு காட்ட முடியல. தண்ணி வர்றது ஓரளவு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் வந்து அலோவ் பண்ணுறது தான் என்னென்னு தெரியல. அலோவ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு. ஆனால் அந்த லாஸ்ட்டில் தான் வந்து வாட்டர் ஃபால்ஸ்ன்னு போட்டிருந்துச்சு மேப் பார்க்கும்போது. ஸோ பார்க்கலாங்க. 15 கிலோமீட்டர்னு இருந்துச்சு. 15 கிலோமீட்டர் இப்படி சுற்றி சுற்றி போகிற மாதிரி தான் இருக்கும் போல். தண்ணிலாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. அதான் மழை பெஞ்சுன்னா வந்து இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து வாட்டர் ஃபால்ஸ் அங்கேயே வர ஆரம்பிச்சிருங்க. கைஸ் இந்த வழி தான் கைஸ். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆஹா, தண்ணி என்ன தண்ணி எப்படி வந்துட்டுருக்குன்னு பாருங்க கைஸ் தண்ணி. ஆஹா, இந்த தண்ணி தான் நம்ம அங்கே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க எப்படி போயிட்டுருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க. நம்ம வந்து கோப்ரோ இன்ஸ்டா 360 இங்கேயே வந்து மாட்டிடலாங்க. ஓகே கைஸ், நம்மளோட இன்ஸ்டா 360லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிள் செட் பண்ணியாச்சு. இது இப்போது வரைக்கும் சும்மா செட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ நம்ம பைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். வாட்டர் ஃபால்ஸ் உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் போகிறோம். ஆஃப் ரோடிங் வருதுங்க. இது லைட்டாக தான் இந்த ஆஃப் ரோடு வருது. போக போக வந்து ஹெவியாக வரும்னு நினைக்கிறேன். வாட்டர் ஃபால்ஸ் மேலே ஏற ஏற ஆத்தாடி. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆஃப் ரோடில் நம்மளோட பைக்கை கொண்டு போகிறோங்க. இதுக்கு முன்னாடி வந்து அந்த இதுக்கு போயிருப்போம். அது என்ன ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டர் ஃபால்ஸ், அதுவும் வந்து கேரளா தான், கேரளம் குண்டு வாட்டர் ஃபால்ஸு. அதுக்கு போகும்போதும் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல இருந்துச்சு உள்ளே போகிற வரைக்கும். பட் ஆனால் அதுக்கு அந்தளவுக்கு வந்து ஹெவியாலாம் இல்லை. இதில் ஹெவியாக இருக்கும்னு பார்த்தேன். ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்து சொல்கிறேன். ஏன்னா தண்ணிலாம் வந்துட்டுருக்கு. வழி தான் எப்படி போகணுன்னு தெரியல. நம்ம பாட்டுக்கு போவோம். எந்தெந்த சைடு வழி இருக்கோ அப்படி போக வேண்டியதான். வந்துட்டாப்ல ஆஃப் ரோடு வந்துட்டாப்ல. ஆத்தாடி அம்மாடி, சரியான வழுக்கு. செம்மையாக வழுக்குதுங்க. இதுதான் ஆஃப் ரோடே இல்லைங்க. நான் என்னடா அவ்வளோதானே ஆஃப் ரோடுன்னு பார்த்தேன். இப்போ தான் ஆஃப் ரோடே வருது. அவ்வளோ ஒரு வழியாக ஒரு பாதையை வந்து கடந்தாச்சு. எந்திரிச்சு நின்றுக்கலாமான்னு பார்க்குறேன். ரெக்கார்ட் ஆகுதா இந்த மாதிரி அற்புதமான அட்வென்ச்சர் இதெல்லாம்? கைஸ், இந்த ஒரு ஆஃப் ரோடை நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து முடிவெடுங்க, இப்படியாப்பட்ட ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு வரணுமான்னு. எவ்வளோ பெரிய ஆஃப் ரோடாக இருந்தாலும் அசால்ட்டாக வந்து முடிக்கணுங்க. இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு. ரெக்கார்டும் ஹைட்டு தான் இருக்கு. ரொம்ப ரைட்டில் போனோன்னா வந்து
கீழே இன்ஸ்டா 360 வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு எதுவும் ஆயிருமோன்னு பார்க்குறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கோப்ரோலையும் பேட்ரி வந்து தீர்ந்துருச்சு. ஸோ அதனால் வந்து பேட்ரி மாற்றிட்டு இருந்தேன். ஐயோ அந்த நாய் வந்து பக்கத்தில் வந்து இன்ஸ்டா 360 பக்கத்தில் வந்து பார்த்துட்ருக்கு என்ன இவன் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்ட்டு. வேண்டாங்க, காட்டுக்குள்ளே வளர்கிற நாய். ஸோ அதனால் வந்து எந்தளவுக்கு பாசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம அதை வந்து சீண்டாமல் போயிடும். அக்கா வாட்டர் ஃபால்ஸ் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? வாட்டர் ஃபால்ஸுக்கு இந்த லாஸ்ட்டுங்களா? இந்த ரோடு தான் அப்படின்னாங்க. என்னது இது ரோடா அப்படின்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வந்து இங்கே வந்தீங்கன்னா வந்து பைக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஏன்னா வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி அட்வென்ச்சர் அண்ட் ஆஃப் ரோடெலாம் வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி வந்துக்கோங்க. ரோடே இல்லைங்க, வடா பாவீங்களா. பாருங்க எப்படி இறக்கிட்டு இருக்கேன்னு வண்டியை. இப்படியே கீழே விழுகாமல் இறக்குனா ரைட்டு. இப்போ தான் சொன்னேன் விழுந்துருவோம் போலையே, விழுவ மாட்டடா. அத்தாடி சரியான ஓலையாக இருக்குங்க. கால்லாம் பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு. இருங்க, வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோமா இல்லையா? எவ்வளோ இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னே தெரியலையே வாட்டர் ஃபால்ஸுக்கு. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோப்ரோவோட அந்த ட்ரைபேடு, இந்த மாதிரி வந்து ட்ரைபேடு ஒன்று கோப்ரோவுக்கு வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன், ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் வந்து நம்மக்கிட்ட இன்ஸ்டா 360 X3 இருக்குது. ஸோ நம்ம இது தாங்க வந்து புதுசாக வந்து வாங்கின ஆக்ஷன் கேமரா, 360 கேமரா. கோப்ரோவை கையில் பிடிச்சிட்டு இதை இந்த கையில் வச்சுட்டு 2 ஆங்கிளில் எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கிட்டு இருக்கேன். வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு. வாட்டர் ஃபால்ஸுக்கு உள்ளே வந்து போயிட்டுருக்கேன். இப்படி ஒரு ஆங்கிளில் வந்து எடுக்கலாங்க. சரியான தண்ணி போயிட்டுருக்குங்க. நான் இப்போ வந்து கோப்ரோ வந்து கையில் தான் பிடிச்சிருக்கேன். அது நீங்கள் அந்த பின்னாடி உள்ள ஆங்கிளில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப்போ பாருங்க வாட்டர் ஃபால்ஸ். வாய்ஸ் கேட்குமா என்னன்னு தெரியல. ஸோ தண்ணி வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்குங்க. இன்ஸ்டா 360லேயும் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து கேட்குதுன்னு தெரில. ஆக்சுவலாக வந்து இதில் குளிக்க முடியுமா என்னென்னலாம் தெரில. தண்ணி வருமா வராதான்ட்டு இருந்தோம். சரியான ஃபோர்ஸாக வந்துட்டுருக்கு. அப்புறம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கே வந்து அலோவ் பண்ணுவாங்களா இல்லையா சொல்லியிருந்தோம். ஸோ யாருமே இல்லைங்க இங்கே வந்து அலோவ் பண்ணுறதுக்கு. இது பாருங்கள் இந்த பீச் கூட எப்படி இப்போ ஃபுல்லாக அழுக்காயிடுச்சு. கீழே இறங்கிட்டோம். ஒரு பக்கம் வந்து இன்ஸ்டா 360யோட வியூ வந்து பார்ப்பீங்க, இன்னொரு பக்கம் வந்து கோப்ரோவோட வியூ. இதில் வந்து வாய்ஸ் வந்து கோப்ரோவோட வாய்ஸாக தான் வந்து எடுத்து போடுவேன். ஏன்னா வந்து இன்ஸ்டா 360 அந்தளவுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். பாருங்க சொல்லியிருக்கேன், அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து தண்ணி வந்துட்டுருக்குங்க. பாருங்க எல்லாம் குளிச்சோன்னா அடிச்சுட்டு போயிடும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாங்க, அந்த சைடு அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இதில் வரும்போது மட்டும் வந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா வாங்க. சரியான ஸ்பாட்டுங்க. இது பாருங்க இன்ஸ்டா 360 எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு வாங்கி. அப்படியே வந்து ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே இந்த இடத்துல தண்ணி வர இடத்துல மட்டும், கம்மியாக தண்ணி வர இடத்துல மட்டும் போய் அப்படியே ஒரு குளிச்சுட்டு அப்படியே அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பலாங்க. நீங்கள் வந்து ஜாலியாக வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஒரு வேறு லெவலில் வைப் பண்ணலாங்க. பட் ஆனால் வந்து தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா குளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சும்மா வந்துட்டு இந்த மாதிரி அற்புதமான இடத்த வந்து பார்த்துட்டு வேணால் போகலாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ தண்ணி கம்மியாக வர இடத்துல தான் வந்து போய் குளிக்க போகிறோம். ஸோ அப்படியே போகலாம். மைக்கோட சவுண்டு வந்து கம்மியாக தான் கேட்கும்.
ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இப்போ மைக்கை வந்து கழட்டிடுவோம், வாட்டர் ப்ரூஃப் ஆகிக்கிறோம் கோப்ரோவை. ஒரு சில இடத்துல குழியாக இருக்கும், அதனால் வந்து பார்த்து தான் வந்து கால் எடுத்து வச்சு போகணும். அடிச்சு போணுச்சுன்னா அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து நீச்சல் தெரியும், ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை. நீச்சல் தெரிஞ்சாலும் வந்து கவனமாக தான் போகணுங்க. ஒரு வழியாக வந்து நனைஞ்சாச்சுங்க. தண்ணி வந்து அதிகமாக வரும்போது வந்து அந்த பக்கம்லாம் வந்து போயிடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஃபோர்ஸாக தள்ளுது. ஸோ அப்போ வந்து ஃபோர்ஸாக தள்ளும்போது வந்து அடிச்சுட்டு போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாகவே வந்தீங்கன்னா கவனமாகவே குளிச்சுட்டு கவனமாகவே போங்க. பட் ஆனால் வேறு லெவல் சில்லுன்னு இருக்குது. அப்படியே கோபுரம் வச்சு தண்ணிக்குள்ளே காட்டுறேன், ஆனால் கிளியராக தெரியுமான்னு தெரியல. அப்படியே காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் ஆழம் இல்லை, ஸோ அதனால் வந்து ரொம்பலாம் உள்ளே காட்ட முடியாது. அதுவும் இல்லாமல் உள்ளே வந்து தெளிவாகவும் இல்லைங்க, ஏன்னா தண்ணி வந்து இந்த இடத்துல விழுகிற இடம்ன்றனால வந்து தெளிவாகவும் இல்லை. ஒரு வழியாக தவழ்ந்து இங்கே வந்தாச்சு. நம்மளோட வண்டி வந்து அங்கே நிற்கிதுங்க. அந்த இடத்துல நம்மளோட வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து யாருமே இல்லை, நான் ஒரே ஆள் தான் வந்து குளிச்சுட்ருக்கேன். ஸோ அது வந்து ஒரு வேற லெவலான ஒரு இதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் வந்து நல்லா ஜாலியாக இருக்குமே அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்பீங்க. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து தனியாக வந்து இயற்கையோடு அப்படியே ஒன்றா சேர்ந்து அப்படியே அந்த அழகை வந்து ரசிக்கிறதுல வந்து எனக்கு வந்து அதில் வந்து உடன்பாடு ரொம்ப இருக்குது. அடிச்சு தள்ளுதுங்க. காதுக்குள்ள வேற தண்ணி போகுது. சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க. தண்ணி மேலே வந்துட்டு இருக்கு, சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து அனுபவிச்சாலும் வந்து தெரியுங்க. அதெல்லாம் வந்து இந்த வீடியோ மூலியமாக வந்து சொல்லி வந்து புரியவே வைக்க முடியாது. வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. எந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸாக வருதுன்னு பாருங்க. அங்கெல்லாம் வந்து போய் குளிக்கவே முடியாது, இந்த இடத்துல வந்து குளிக்கவே முடியாது. அந்தளவுக்கு வந்து அடித்து தள்ளும். ஒரு வியூ காட்டுறேன் பாருங்க, எப்படி இருக்குங்க. அங்கேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு, வந்துட்டு இங்கே கீழே போகுதுங்க. இந்த வழியாக போய் உள்ளே இறங்குது. அப்பா பாருங்க என்ன ஃபோர்ஸாக இருக்கும், சரியான ஃபோர்ஸ் தண்ணி. சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பொறுமையாக தான் வந்து கீழே இறங்கணும். ஏறுறது ஏறிட்டேன், இதில் இறங்குறது வந்து பார்த்து தான் இறங்கணும், கவனம். ஓப்பா அப்படியே நான் கொஞ்சம் நேரம் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து போகலாங்க. ஓகே கைஸ், இந்த அற்புதமான இடத்தெல்லாம் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே குளிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ஜாலியாக சேஃபாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய்.